முடியாது முடிச்சிட்டு நிக்கிறிய இல்லையா? நான் எப்படி இந்த கத்தி முடமேல நிக்கிறனோ அதே மாதிரி உங்க வட்டி அத்தனை இன்னைக்கு ஏமாந்த பொழைச்சு நிக்குது. ஒண்ணு. இரண்டாவது தங்கம் அத்தனையும் இன்னைக்கு தடுமாறிட்டு நிக்குது. வெச்ச கண்ணுதான் இல்லையா? இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்து இல்லத்துக்குள்ள மொத்தத்துல உன்ற பட்டி வெள்ளாம பட்டி இன்னைக்கு வெறும் பட்டியே விற்கிறப்பா. இது நல்லபடியா தீர்த்து கொடுத்து என் பட்டிக்கு ஒரு தரம் போட்டு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன். இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த கருப்பை நானுக்கு சில விஷயமெல்லாம் உடைக்க முடியாது. இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். தாயின் தவப்புமா உத்தரவு போட்டு தகுதிமன் இல்ல 11வது நாள் ஒன்று இல்லம் வந்து நிற்பனாயா அதுக்கு தங்கத்தடம் போட்டு தடுவாராம் உனக்கு கைப்பற்றி இருப்போம். அடைப்பல்லப்போ தாயி நாங்கள் கருப்பு போட்டு இன்னைக்கு தலைகுமுற வேண்டிய பட்டி இன்னைக்கு தலை குடிச்சு வந்து நிக்குது. பட்டி விண்ணம் பட்டு நிக்குது. மாடோர பக்கம் கண்ணோர பக்கமா தசுமாரி போச்சு. ஒண்ணு. ரெண்டாவது இன்னைக்கு தலைக்கு மேல் சும சேர்த்து போச்சு. சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியலாம இன்னைக்கு அதை மாற்றி அதை கைப்பற்றிடலாம் சொல்லி நீயும் மனசுல போட்டு புலம்பிட்டு நிக்கிற. அதுவும் நடக்க மாட்டேங்குது. இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து 3 கோரிக்கை போட்டு நிக்கிறியா? அந்த 3 கோரிக்கைக்கு விடக்கூடும் வந்து கேட்டு நிக்கிற. ஒன்னும் பயப்பட வேண்டாம். அதுக்கு இருப்ப நான் இருக்கிறேன். ஒட்டி கொடுத்து கொண்டாடி போடலாம். நீ இருக்கிற எல்லைக்கு கொஞ்சம் தூரம் ஒரு கிழுவு நெட்டு தெரியுதாயா? கிழுவு நெட்டு தெரியுது. அங்க ஒரு கருப்பன் இருக்கிறா இல்லையா? அந்த கருப்பை இந்த அப்படி இந்த கனி மாறக்கூடாது. அவன் பாத்திரம் கொண்டே வச்சு பார்த்து கருப்பை காணிக்கன்னு சொல்லி ஒரு கற்பூரம் மூட்டு போட்டு கனி எடுக்காம வந்து உனக்கு பாதுகாப்புக்கு அங்க நிறுத்தலையா? மத்த சிலதை படிக்க முடியாது. புரியுதா? மத்ததான் நான் பாத்துக்கிறேன். சத்தி போ நான் இருக்கேன். போ குடும்ப ஏற்று மருமக பேச மாட்டேங்கிறா, மகன் பேச மாட்டேங்கிறா, மருமக கொஞ்சம் குறும்பு பண்ணிட்டு இருக்கிறா. இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடு அப்படின்னு வந்து கேட்டு இது ஆரம்பத்துல எத்தனையோ நடந்து என்னென்னமோ நடந்து இன்னைக்கு அது மனசுக்குள்ள போட்டு புலம்பிக்கிட்டு இன்னைக்கு 2 கருவறுத்துக்கிட்டு இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தவிச்சு வந்து நிக்குது இல்லையா? ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா. சிங்கத்தை மடை போடலாம், புலி மடை போடலாம். கம்முனு அவசரப்படுறீங்க. அவசரப்பட்ட அப்படின்னு கம்மிட்டு போயிரு. கொஞ்சம் பொறுமையா நில்லு. உன்ற ஏக்கம் எனக்கு புரியுது. அதுல தப்பொன்னும் இல்ல. புரிஞ்சுதா? சில காரணம் இத்தனாயிரம் பேருக்கு செய்யற உனக்கு தவணை பண்ண காரணத்தோட வந்துட்டு நீ யாரு அது யாரு அப்படிங்க பாடம் தப்பிக்க வேண்டாமா? தப்பிக்க வேணும்ல? நினைக்கிறப்போம். அது போக இந்த 2 பேருக்குள்ள நிம்மதி இல்லையா? 2. 3வது அல்ல ஏமாந்து போல பண ரீதியா விட்டுட்டு நிக்கிறீங்க. தாயி 72 மணி நேரத்தில் தங்கத்தரம் போட்டு தர்றேன் தகவல் வைப்போம். ஒரு தங்கம் ஒண்ணு அவ வீட்டுல ஒரு இறப்பு ஒண்ணு நடந்து போச்சப்பா. அந்த இறப்பு இயற்கையா இல்ல செயற்கையா அப்படின்னு கேட்டு வந்து நிக்குது. வந்து நிக்க சொல்லு. உங்க தாயாருடைய தாயார் நல்லபடியா இருந்தாங்க. ஊருக்கு போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. மரண செய்தி தான் கண்ணுக்கு காது கேட்டது. இது எப்படி நல்லபடியா போனவங்க இப்படி இறந்து போயிட்டாங்களே, நம்மளுக்கு பாதுகாப்பா இருந்தாங்க. இது எப்படி என்ன ஏது தெரியாம குழம்பிட்டு நிக்கிறியா? தாயி இது மந்திரமயமான இல்லையா? இருதய அடைப்பு. புரிஞ்சுதா தாயி? அது சரி வர பாத்துக்கிறோமே. ஆனா அவளுக்கு ஆயுசு முடியுது. புரிஞ்சுதா? ஆயுசு முடியும். முதல் நெஞ்செரிச்சல் சொல்லி ஆஸ்பத்திரிக்கு போனாலா? போய் அது இருதயத்தினுடைய அடைப்பு தாயி. புரிஞ்சுதா? அதனாலதான் மரணம் சம்பவிச்சத ஒழியா அவெல்லாம் போக வேண்டிய இடத்துக்கு போயாச்சு. ஒண்ணு பயப்பட வேண்டாம். உனக்கு சாமியாத்தான் நிற்பான். பயப்படாத. அதை போட்டு உழப்பிட்டு அது நடந்து போச்சு, மந்திரம் நடந்து போச்சு, மாய நடந்து போச்சு. இந்த பழக்கத்தை முதல் விடுங்க. புரியுதா? அது போக இப்போ முதல் வாரிசு கொடுத்தாச்சு. 2வது வாரிசு வேணும் கொடுத்தாச்சாயா. ஒண்ணு பயப்பட வேண்டாம். தொழில் முறையில ஒன்னும் பயப்பட வேண்டாம். இந்த பாதுக்கு நான் அமைச்சு கொடுத்த தொழில் பேர் வாங்கி கொடுத்துடலாம். வேற என்ன வேணும்? அவனால வேளாண்ல வந்து மேல் பதவி கிடைக்கும்னு அப்படின்னு கேட்டா மேல் பதவி வேணும் அப்படின்னு வாங்கி கொடுத்துட்டேன். இப்ப மறுபடியும் அதே பதவி கிட்ட வந்து இருக்கணும்னு வந்து கேட்கிறான் தாய். 72 நாள்ல போட்டு வந்து பெருந்தரையில போட்டிருக்கோம். பெருந்தரையில இதெல்லாம் ரகசியம் உடைக்கூடாது. இருந்தாலும் உடைக்கிறேன். அரசாங்க ரீதியா அந்த வேலையில ஒரு பாக்கி நிக்குது. முயற்சி பண்றேன். கொண்டு நான் இறக்கிறேன். போதுமா? நானே வந்து புறப்படணும்னு பாக்குறியா? அதெல்லாம் கொடுத்தாச்சு. போ பத்திரம் வச்சுக்கிறேன்.
கல்யாண காரியம் நல்லபடியா நடக்கணும். இதுக்கு ஒரு நல்ல நடம் போட்டு கொடுன்னு வந்து எங்கிட்ட நடையா நடந்துட்டு இருக்கிறியா? நட தட போட்டுடலான்னு நானும் உத்தரவு கொடுத்துட்டேன். ஒன்னும் பயப்பட வேண்டாம். நல்ல தீர்ப்பு தையில தரேன்னு சொல்லியிருக்கிற, தீர்ப்பு கொடுக்கிற தகுதியுமா போ. தாயி கோட்டையில சமாளிக்க முடியாத வந்து நிக்கிறிய தாயி. இந்த இல்லத்துக்குள்ளார கருக்கு விருக்குன்னு பயம், வருமான ரீதியாக சிக்கல் மாற்றமா சொல்றேன். இன்னைக்கு கருக்கு விருக்குன்னு பயம், என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இதுல இருந்து தங்கத்தை மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். ஆகா பழக்கா அனுகூலமா நிக்குது. இன்னைக்கு அதுல இருந்து மீட்டு கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? 1000 வருமானம் வந்தாலும் சரி, 1000 இது வந்தாலும் சரி, என்ற இல்லத்துல நிம்மதி இல்லை. இதுக்கு விட கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா? அது போக சில பொறுப்பாடு எல்லாம் போட்டுட்டு நிக்கிறேன். நான் நிக்கிற தகுதி மண்ணில் முதல் இதை மாற்றி போடலாம். இதை சரி பண்ணா எல்லாமே சரியாகி போயிடும். இந்த பாது கருப்பு கோட்டையில தாய் இதே மடியாந்தி நிக்க மடி நிறைய கொடுத்தலாம் முடியுது. கொஞ்சம் வர்ற வாரமே மாற்றம் கொடுக்கறனாயா? அள்ளிப்படியை வந்து அப்பாரம் போட்டு கொடுத்து குடும்ப ரீதியா ஒரு வாரிசு ரீதியா மனசுல குழப்பிட்டு நிக்கிறேன். மரபெல்லாம் சொல்ல வெளியே சொல்ல மாட்டேன். அதையும் நானே பாத்துக்கிறேன். நீ நினைச்சபடியே முடிச்சு கொடுத்தேன். போதுமா? 2 மனுஷோட நிக்குது. 2 மனுஷோட நிக்குது. நீயும் நிக்கிற. ஒரு முடிவில் நீங்க காமியப்பா அப்படின்னு வந்து என்னை கேட்டுட்டு நிக்கிற இல்லையா? அவசரப்படுறையே எனக்கு தோணுது. அனுபவிக்கிறது நீங்க நல்லா புரிஞ்சுக்கோ. காலம் நேரம் பக்கரிச்சுக்கிட்டு நிக்குது. புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு பார்த்தா எக்கரைக்கு அக்கறை பச்சையா தெரியுமாயா? புரிஞ்சுட்டியா தாயி? இல்ல நீ போட்ட முடிவுக்கே தான் நான் வரணுமா? ஏதாயி மொத்தத்துல அனுபவிச்சுட்டு வர்றது நீங்க தான். அதெல்லாம் குறை சொல்லல. இன்னைக்கு பார்த்தா முதல் வாயில போய் சிக்கிடுது. இது என்னை காப்பாற்றி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். அந்த முதலை அடக்கிடலாமான்னு நான் பாக்குறேன். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு ஏதாவது என்ன பண்றதுன்னு பாக்குறேன். தாயி இன்னைக்கு பார்த்தா நல்லா இருக்குமாயா? நாளைக்கு வெவ்வேறு மாதிரி போயிருந்தாயி. சரி போ, சரி போ, உங்க முடிவுக்கே வந்துடுறோம். போ பத்திரம். தாயி குடும்ப உடச்ச பேசிடலாமா? குடும்ப ரீதியா வாழ்க்கையில இன்னைக்கு கணவன் மனைவிக்குள்ள ஓரியாட்ட தூரியாட்ட சிக்கல் வந்து நிற்கிறாயா? 1. 2வது குடும்பத்துல நிம்மதி இல்ல, சந்தேகம் சிக்கல் இப்படி வந்து நின்று இன்னைக்கு ஓரியாட்ட தூரியாட்டத்துல அடிக்கடி அடிக்கடி அங்க வர்றதும் அங்க போறதும் இங்க வர்றதும் அங்க போறதுமா நிக்கிறாயா? அடியா ஆகா பழக்கத்துல அலங்கோலமா போய் இன்னைக்கு இருக்கிற தொழிலையும் விட்டு இன்னைக்கு உன்னை கருவத்து வேடிக்கை பாக்குறான். என்னால இங்க சமாளிக்க முடியாது, எனக்கு வேற தீர்ப்பு கொடுன்னு வந்து நீ கேட்டுட்டு நிக்கிற. உண்டா இல்லையா தாயி? ஒரு நேரத்துக்கு இப்படி போயிட்டா வேற எதாவது மாதிரி ஆயிட்டா என்ன பண்றதுன்னு அந்த பயத்திலயும் நிக்கிற. ஆனா எனக்கு தொழில் இருக்குது, படிப்பு இருக்குது, நான் பயன்படுத்திக்குவேன், காப்பாத்திக்குவேன் நீ பாக்குற. நான் வந்து தனி மரத்தை தோப்பாக்கணும்னு நான் பாக்குறேன். ஆனா எனக்காரும் புடிச்சுக்காம கேக்குது. போன்ற போக்கே வந்தவன் வர மறுபடியும் பேசுறத நான் தான் உன்ற போக்குக்கு வர்றேன்னு. என்ற போக்குக்கு வரணும்னா இன்னொரு 30 நாள் பொறுக்கணும். இன்னொரு 30 நாள் கொண்ட பாதார விதத்துல வந்து உழுக்காட்டி தப்ப திருத்தி நல்லது பண்ணி தருவேன். 1. இல்ல நீ அவசரப்பட்டுட்டீங்கன்னா என்னை பொல்லாப் சொல்ல. நான் நீ ஆனாமன் தலைவமா தலையோடு நான் பாக்குறேன். பெத்த தாய் எத்தனை நாளைக்கு, தகப்ப எத்தனை நாளைக்கு, உத்தியோ உனக்கு நில்லுதாயி. ஏன் இவ்வளவு தூரம் நீதான் உடைக்க சொன்ன. எல்லாருமே புரிச்சுக்கணும். இளங்காலுக்கு தான் இதை புரிச்சுக்கணும். பெத்தவிகளும் புரிச்சுக்கணும். புரிஞ்சுதா தாயி? அவ எத்தனை நாளைக்கு 1000 காலத்து பயிர் உனக்கு அப்பா அப்பனுக்கு நீ மாத்தா தாய். அதுக்கப்புறம் எங்க நம்பி வந்துட்டீங்க. நான் நினைக்கிறேன் ஒட்டிமாரோ பாதார் வந்து உட்காட்டி அவனுக்கு அரண்மனை அமைக்கலாம்னு நான் நினைக்கிறேன். கொஞ்சம் அவசரப்படாதுன்னு நான் சொல்றேன். ஒரு 30 நாள் போறேன்.
போகணும் தாயே நம்பரையா நம்பி நில்லு அட ஒட்டி போகுன்ற வட்டிக்கு தங்கத்தே ரொட்டி காமிக்க கம்பளு புரியுதா தாயி சமாளிக்க முடியாம என்ற தங்கம் வந்து நிக்குது என்ற தங்கத்தை இதே வட்டியில சிரிக்க வச்சு அழகு பார்த்து போலாம் தெரியுமா நில்லு பத்திரமா வச்சுக்க ஏய் மருத்துவத்துல வகுத்து வலிட்டு போய் என்னென்னமோ நடக்குது ஏதாவது நடக்குதுன்னு சொல்லி ஒரு தங்கம் வந்து நீ கையேந்திட்டு நிக்கிது வர சொல்லு அடியா தாயி காரியம் காரியம் கை கூடாது வந்து நின்றுக்குதா இந்தாலியா நல்ல காரியத்துக்கு உத்தரவு போட்டு குடுன்னு வந்து கேட்டு நிக்கிறியா 1000 பக்கம் போயாச்சு 1000 பக்கம் வந்தாச்சு நீ கணக்கூட நடக்கிறோம் நின்று போயிருது இதுக்கு தங்க தடம் போட்டு எனக்கு பேர் வாங்கி குடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா பயப்பட மாட்டேன் நாங்க இருக்கிற நான் இருக்கிற தகுதி மாநில இன்னைக்கு நான் திசை காமிச்சு உன்ற வட்டிக்கு திசையோட்டு தந்தர முடிச்சுக்கோ இதை போக்குவரத்துல வச்சு ஒன்றும் பயப்பட வேண்டாம் திசை இல்லாதவனுக்கு திசையோட்டி போடலாம் கம்மியாது புரியுதா முதல் வந்து தொழில் அள்ளி படியா வந்து போடலாம் ஆங்காரத்திற்கு கூடவே வந்து நின்று இன்னையில இருந்து கூடவே வந்து முடிச்சு கொடுத்துறேன் தங்கத்துக்கும் படிப்புக்கும் சரி மத்ததுக்கும் சரி பேர் வாங்கி போடலாம் உனக்கு முதல்ல தொழில் அள்ளி கொட்டு போடலாம் புரிஞ்சுதா அது போக சில குறிப்பெல்லாம் நினைச்சிட்டு நிக்கிறேன் பயப்படாத தாய் தங்கமா நான் கிட்ட இந்த பாலத்துக்கு இருப்ப கோட்டையில கொடி நாட்டி தந்துறேன் போதுமா ஓவரம் போகுது ஐயா ஒட்டி மக அந்த கருப்பு கோட்டைக்குள்ளாரு இன்னைக்கு எல்லாம் அத்துவானமா நிக்குதப்பா இல்லையா இன்னைக்கு அத்துவானத்தை நான் அலங்காரம் பண்ணி கூட வந்து கேட்டு நிக்கிறேன் இல்லையா நான் இருக்கிற தகுதி மண் இல்ல தங்கவாளத்துல அளந்து இந்த வட்டி பால் போல போய் பாலாஞ்சு ஜீவத்து கொடுத்து கட்டுவத்துல முகவத்திலே வைக்கிறனாயா இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து போட வருவேன் புரிஞ்சுதா போ கூடவே வர்ற திசை காமிக்கிறேன் போதுமா ஓ தாயே அடியா ஆங்கார கருப்பம் கோட்டையில தங்கத்துக்களை பட்டு மனசுல போட்டு உழப்புன்னு உழப்பிட்டு வந்து நிக்கிறீங்களே இந்த இல்லையா என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ இதுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கொடுத்து வட்டி வாழ வச்சு குடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறியா கண்ணுக்கு முன்னாடி அநியாயம் நடக்குது அந்த அநியாயத்துக்கு விட கொடுப்போம் வந்து கேட்டுட்டு நிக்குது இந்த இல்லையா தாயி ஒன்னும் பயப்பட வேண்டாமாயா எலி புடிச்சு கூண்டு அடிச்சு போடலாம் கம்பளு புரிஞ்சுதா அது போக இன்னைக்கு ஒரு பணம் வந்தா 9 பணம் தெண்டமாய் நிக்கிறாயா தலைக்கு மேல சும சேர்ந்து நிக்கிறாயா உனக்கும் இல்லத்துக்குள்ள கருத்து இருக்கிற பயம் ஒரு நிமிஷம் நல்லா இருக்கிற உடம்பு மறு நிமிஷம் சரி வர்றது இல்ல மொத்தத்துல இன்னைக்கு ஆழாமலம் தலைஞ்சது இன்னைக்கு அசைச்சு வேடிக்கை மாட்டாங்கய்யா பயப்பட வேண்டாம் இது எப்படி சாதிக்கணும் எப்படி உன்ற தீர்ப்பு கூட வரணும்னு எனக்கு தெரியும் 3 மாதம் அமாவாசை வந்து நிற்கும் 9 பேர் அப்படி நல்ல மழை சேர்த்து திருப்பி வாங்கி போ முட்டை கண்ணீருக்கு தொழுத கைக்குமே 11வது நாள் தேச காமிப்பிருந்தாங்க புரிஞ்சுதா பத்திரம் வச்சுக்கணும் வெள்ளாம வாய்ச்சல் நல்லபடியா வரவனே பயிர் பச்சை நல்லா இருக்கணும் புதுசா வந்து வெள்ளாம போடுற இது மனம் முடியாம நடக்கணும் பெத்த தங்கமும் பேர் வாங்கி கொடுக்கணும் இல்லத்துக்குள்ளாரையும் நிம்மதியா இருக்கணும்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன் என்னை நம்பிச்சாலும் நீ வந்துட்டு இருக்கிற அப்படி இருக்கிற போது நான் இருக்கிறேன்னாயா சிலரை போட்டு உழப்புறையா பச்சத்தை வாங்கிடலாமா வாங்கிடலாமாயா அந்த இடத்துல கொண்டு வந்து ஆதாயம் பட்டியல் எப்படி போடுறேன்னு பாத்துக்கா அதுல இருந்து காப்பாத்தி கொடுத்தனாயா போதுமா தாயி பத்திரமா வச்சுக்கார கை நிறைய கொடுத்துக்கலாம் கொண்டு போய் இல்லத்துல வச்சு நினைச்சு போசையை காமிச்சுட்டு வா வாரத்துக்குள்ளார கருப்பு நான் அடையாளம் போட்டலாம் போகிறப்போ அடியா தாயே போனே சொல்லிட்டேன் எல்லாரும் பங்கமெல்லாம் தாய் தகப்பனா கூட வந்து நிக்கிற அத்தனை வரையும் நீ போட்டாங்க புரியுதா தாய் தகப்பனா கூட வந்து கொண்டாடி என்னோட கோபுர கலசம் பண்ற மாதிரி மின்ற புடிச்சுக்கோ இந்த தசை காமிக்கலாம் புரிஞ்சுதா பத்திரம் வச்சுக்கோ ஓ வரப்போ இன்னைக்கு நெடுஞ்சு வெளியாத நேரம் சொப்பனத்துக்கு வர சொப்பனம்னா தெரியுமா வரப்போ தசை காமிக்கணும் ஏதாவது வரம் கொடுத்த விட்டு எப்படி அதனால்தான் வரம் கொடுக்கலாதேன்னு சொன்னேன் வரம் கொடுத்து விட்டா நான் என்ன பண்ணிட்டேன் ஏதாய் உண்டாங்க அதுக்காக போய் பொண்ணால சட்டை போட்டு கிடக்கூடாது சங்கடப்படக்கூடாது புரியுதா தட்டி விட்டது நானே தான் இப்பதான் ஒரு பொண்ணாளுக்கு நிம்மதி இல்லையா இத பேசுவானாயா
தாயி ஏன் தாயி இப்ப இங்க வந்து பேசுறவங்கள பேசாம நிறுத்துறேன்னா அத்தனை வாய் அடிக்கிறாங்க. பேசாம நிறுத்துறது நானே தான். புரிஞ்சுதா? இதுக்கெல்லாம் காரணம் நிறைய இருக்குதாயா. ஒன்னும் பயப்பட வேண்டாம். இப்பவா பிடிச்சுக்குவியா? இவா இன்னைக்கு ராத்திரி படுக்கிற போது இதை மென்னு தின்னு முடிக்கிறோம். என்ன வாங்கிட்டு போய் வீட்டுல அப்படின்னு சொன்னா அங்க என்ன வாங்கி வச்சது என்னாச்சு? நீ வாங்கி வச்சது நல்லெண்ணெய். புரிஞ்சுட்டியா? நான் சொன்னது நல்லெண்ணெய். இப்ப கல்லெண்ணெயா போயிடுறா. இப்போ நீ நினைச்ச மாதிரி திரிஞ்சு வச்சு நினைக்க வேண்டாம். மூணு பார்த்துக்கோ கடலெண்ணெயா போயிடுச்சு. அங்கதான் வந்து குடுறா போறோம். போதுமா? எடுத்து வச்சுக்கோ.